காலையில நடேசன் எப்போதும் போல அந்த டீ கடைக்கு போறாரு. டீ கடையில நடேசனோட அண்ணனும் இன்னும் சில பேரு இருக்காங்க. "என்னடா எல்லாரும் எங்க தங்கியிருக்கீங்க? எதுவும் கோயில் குளத்துல தங்கியிருக்கீங்களா? இல்ல எதுவும் பிளாட்ஃபார்ம்ல தங்கியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சுத்தி இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. "ஏதோ உன் வீடு, உன் வீடுன்னு குதிச்சுக்கிட்டு இருந்த. இப்ப என்ன உன்னால பண்ண முடிஞ்சுச்சு? நடு ரோட்லதானே நிக்கிற. உன்னெல்லாம் அப்பயே விரட்டி விட்டுருக்கணும். ரொம்ப ஆடுனல்ல அதான்" அப்படின்னு சொல்லி நடேசன் என்ன சொல்றாரு. நடேசன் எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. "யோவ் நடேசா, என்னய்யா அப்படி நிக்கிற? உங்க அப்பா உனக்கு உயில் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லுவ. அந்த உயில் எடுத்து காட்ட வேண்டியது தானே" அப்படின்னு டீ கடைக்காரர் சொல்றாரு. "அப்படி ஒண்ணு நடந்திருந்தா தானே எடுத்து குடுப்பான். அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையே. இவனா சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க அப்பா எழுதி குடுத்தாரு, எங்க அப்பா எழுதி குடுத்தாருன்னு. எழுதி குடுத்தா எடுத்து குடுக்க சொல்லு. அவனால குடுக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல. இவனுக்கெல்லாம் யாராவது சொத்து எழுதி தருவாங்களா?" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு நடேசன் அண்ணன். அதுக்கு நடேசன், "டேய் என் குடும்பத்தையே நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டல. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? இப்படி நாங்க வாழ்ந்த வீட்டை இப்படி என்கிட்ட இருந்து பறிச்சுட்டியாடா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு என்ன அந்த வீடு என்னோடதுன்னு சொல்லி உனக்கு பேப்பர்ல தானே வேணும். எப்படியாவது அந்த உயில கண்டுபிடிச்சு உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்துறேன். ஆனா நான் வயிறெறிஞ்சு சொல்றேன்டா, நீயும் கஸ்தூரியும் நல்லாவே இருக்க மாட்டீங்க" அப்படின்னு மறுபடியும் நடேசன் சாபம் வர்றாரு. "டேய் போடா ஆனதா படுறா" அப்படின்னு சொல்லி நடேசன் அண்ணன் சொல்றாரு. வீட்டை விட்டு காலி பண்ண விஷயம் கார்த்திகாவுக்கு தெரிஞ்சு கஸ்தூரிக்கு போன் பண்றாங்க. கார்த்திகா கஸ்தூரி கிட்ட, "ஏமா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எதுக்காக இப்படி பண்ணீங்க? எதுக்காக உங்க குடும்பத்தையே வீட்டை விட்டு வெளில அனுப்புனீங்க? ஏன் உங்ககிட்ட சொத்து என்ன கம்மியா இருக்கா என்ன? எதுக்காக அப்படி பண்ணீங்க? அவங்களே கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்படி வயசான காலத்துல இப்படி பாவத்தை அள்ளி வாங்கிக்கிறீங்களே" அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்றாங்க. "வந்துருவியே, அந்த வீட்டுக்கு போனா வக்காலத்து வாங்குறதுக்காக வந்துருவியே" அப்படின்னு சொல்லி கஸ்தூரி அம்மா கார்த்திகாவை திட்டுறாங்க. "ஆமா கண்டிப்பா அவங்களுக்காக வருவேன். அந்த வீட்டுல இருக்க யாரும் உன்ன மாதிரி மோசமான ஆட்கள் கிடையாது" அப்படின்னு சொல்லி கார்த்திகா கஸ்தூரிய திட்டுறாங்க. "ஏய் ரொம்ப பேசாத. வீடு ஒண்ணும் அவங்களோட வீடு கிடையாது. கோர்ட்ல கேஸ் இருக்க வீட்டுல வேலை செஞ்சா பின்ன கோர்ட் சும்மா இருக்குமா? அதுதான் பூட்டி சீல் வச்சிருச்சு. நீ என்னைய சொல்ற" அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்றாங்க. "நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட எல்லாம் பேசவே பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா போனை கட் பண்றாங்க. கார்த்திகா சேரனுக்கு போன் பண்ணி, "மாமா இப்ப எங்க தங்கியிருக்கீங்க? என்ன பண்றீங்க? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அம்மாவும் மாமாவும் இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க மாமா" அப்படின்னு கார்த்திகா சேரன் கிட்ட ரொம்ப சங்கடமா பேசுறாங்க. "நாங்க இப்ப ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கோம். இனிமேதான் வீடு பார்க்கணும். எதுவுமே அமையல. என்ன பண்றதுனே தெரியல" அப்படின்னு சொல்லி சேரன் ரொம்ப சோகமா பேசுறாரு. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.